ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட சர்வ வல்லமையை படைத்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபைக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையில் நாம் பெற்ற படிப்பினை என்ன என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இதை குறைவின்றி நிறைவு செய்ய உங்களையும் என்னையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் அல் பஷீரே போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏராளமான துஆக்களை கற்று தந்திருக்காங்க. நமக்கு எத்தனை துஆக்கள் தெரியும்? கைவிட்டு எண்ணலாம். 4 துஆ 5 துஆக்களை தவிர பாக்கி துஆக்கள் தெரிய வாய்ப்பில்லை. பெரிய பெரிய துஆக்கள் இருந்தா நமக்கு தெரியுமா? எத்தனை துஆ தெரியும்? எத்தனை தெரியும்? எத்தனை துஆக்கள் தெரியும்? 10 துஆ 5. இதுதான் நமக்கு தெரியுமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற படிப்பினை துஆக்கள் நிறைய படிப்பினைகள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இது சிரிப்பதற்கு அல்ல சகோதரிகளே, சிந்திக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எக்கச்சக்க துஆ இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றார்களா? ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதத்தை கண்டார், ஒரு அத்தாட்சியை கண்டார். அல்ஹம்துலில்லாஹி கபீரா. புகழ் அனைத்தும் படைத்த ரப்புக்கே எவ்வளவு அழகா படைச்சிருக்கான், எவ்வளவு அருமையாக அல்லாஹ் படைச்சிருக்கான். ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய தாடி நனைஞ்சு அழுவாங்க. ஏன் தெரியுமா? ஆஹா, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கே, இப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கானே. இன்னைக்கு நம்ம துஆனா என்னன்னே தெரியாம, பிரார்த்தனைனா என்னன்னே தெரியாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்ட கையேந்துறது நாம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த துஆக்களை ஆழமாக யோசிச்சு பார்த்தா, ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? கையேந்துப்பா, என்கிட்ட அழுது கேளு, உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் அங்கீகரிக்கிறேன், நான் உன்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு! இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகின்றோமா? இல்லை சகோதரிகளை, பயன்படுத்துவது இல்லை. இன்னைக்கு தொழுகிறோமே தவிர தொழுதுட்டு அதே நிமிஷத்துல எந்திரிச்சு போயிடும். என்ன செய்தி துஆ செய்யலையா? இல்ல அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இசாவுக்கு சேர்த்து செஞ்சுக்கலாம். இசாவுக்குள் நாம் மரணம் அடைந்து விட்டால், இசாவுக்குள்ள நாம உயிரோடு இல்லாம போயிட்டோம்னா நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தாம போயிடுவோமே, அல்லாஹ்விடம் துஆ செய்யாமல் போயிடுவோமே சகோதரிகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எப்படி அனுபவப்பட்டேன் தெரியுமா? குறைந்த வார்த்தைகளை கொஞ்சம் தான் பேசுவேன், ஆனா நிறைய பொருள் அதுல இருக்கும். ரசூலுல்லாஹ் சின்ன வரிகள்ல, ஒற்றை வரிகள்ல தான் பேசுவாங்க. வல 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 நொய் நொய்ங்க மாட்டாங்க. அந்த சின்ன வரிகள்ல அவ்வளவு அர்த்தங்களும் அடங்கி இருக்கும். ஹதீஸ்கள் படிச்சிருக்கோமா? பெரிய பெரிய ஹதீஸ்களே இருந்ததே சின்ன வரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான். இதுல எத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கு! சுப்ஹானல்லாஹ். என்னைக்காவது ஹதீஸ்களை படிச்சிருக்கோமா? ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சிருக்கோமா? குர்ஆன்களை எடுத்து வாசிச்சு பார்த்திருக்கோமா? அதை மனநம் செய்திருக்கோமா? நேரம் இல்லை சகோதரிகளே. வீண் பேச்சு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, வெட்டிகளை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, ஊர் பிசாசு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, கஞ்சாடையாக பிறரை பார்த்து ஏளனமாக சிரிப்பதற்கு நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வாட்ஸ்அப்ல பேசுறோம், ஃபேஸ்புக்ல லைக் போடுறோம், ட்விட்டர்ல உட்கார்ந்து பேசுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய வசனங்களை படிச்சு காது புற கேட்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க என்ன சொல்றாங்க? வேலை வேலை 24 மணி நேரம் வேலை இருக்கும். எப்ப அல்லாஹ்வை வணங்க போறோம், எப்ப அல்லாஹ்ட்ட கையேந்த போறோம் சகோதரிகளே? கொஞ்ச நாள் தான், குறுகிய நேரம் தான் நமக்கு. நம்முடைய குழந்தைக்கு நாம் துஆக்களை சொல்லி கொடுத்துருக்கோமா? அல்லாஹ்ட்ட கையேந்துமா, உன்னுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்ட்ட முறையிடுமா. நான் கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் என்னால முடிஞ்சதுதான் நான் செய்ய முடியும். அல்லாஹ்ட்ட கேளுமா, சொல்லி
இருக்கோமா? குழந்தைக்கு போதிச்சிருக்கோமா? நமக்கு தான் ஒண்ணு தெரியாதா முட்டாளா இருக்கும். நம்முடைய குழந்தையாவது மார்க்க கல்வியை பகிர வேண்டாமா? அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டாமா? பிரார்த்தனைக்கு கையேந்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன தெரியுமா? இன்றைக்கு கல்விக்காக நாம் பிரார்த்தனை செய்ய சொல்லிருக்கோமா நம்முடைய குழந்தைகளை? அல்லாஹ்ட்ட பயனுள்ள கல்வியை கேள்ப்பா, நல்ல கல்வியை கேளு, சாலிஹான கல்வியை கேளு. எந்த கல்வி உனக்கு சிறந்ததோ அந்த கல்வி அல்லாஹ்ட்ட கேளு. எந்த குழந்தைக்காவது எந்த பெற்றோரால் சொல்லி கொடுத்திருக்கீங்களா? சொல்லி கொடுத்திருக்கோமா? நீங்களும் ஒரு தாய் தான், தாயினுடைய அந்தஸ்துல இருக்கீங்க. ஆனா எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கணும் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? கை தூங்க பார்ப்போம். சொல்லி கொடுத்திருக்கோம். ஓரளவு தெரிஞ்சாலும் கூட ஒட்டுமொத்த எல்லா கல்வியும் சொல்லி கொடுக்கிறது இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா? அல்லாஹும்ம எங்கள் இறைவா இன்னி அஊது பிக்க, உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். எதை விட்டு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மீனல் இல்மி லா யன்ஃபா, பயன் தராத இந்த கல்வியை விட்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். படிச்ச கல்வி பயன் பண்ணும் எங்க? நாளைக்கு மறுமையில் சகோதரிகளே. இங்க அல்ல, பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, பட்டத்தை பிறரிடம் காட்டுவதற்காக அல்ல சகோதரிகளே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஊது பிக்க, இறைவா உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். நெருங்கி வந்துருங்க. மினல் இல்மி லா யன்ஃபா, பயன் தராத இந்த கல்வியை விட்டு. சும்மா போறீங்க, நீங்க ஸ்கூல் பிள்ளைங்க போய் படிக்குது. என்ன படிக்குதுன்னு உமாக்கு தெரியுமா? எல்லா விஷயங்களையும் உமா பிள்ளைங்க சொல்லுங்க. உமா வந்து பிள்ளைங்க உமான்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, என்ன பாடத்திட்டங்களை போதிக்கிறாங்கங்கிற எல்லாம் தாய்க்கு தெரியாது சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு சிறுவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பயன் தராத கல்வியை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு இருப்பா. அல்லாஹ்ட்ட துஆ செய். கல்வி ஏறலையா? குர்ஆன் வசனங்கள் மனனம் செய்ய முடியலையா? ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திடுவா. அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஏன் அலட்சியப்படுத்துறோம்? எதற்காக அலட்சியப்படுத்துறோம்? இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு மாணவன் ஒரு உமா சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என் பிள்ளையோட இம்சை தாங்க முடியல, அதனால நான் ஸ்கூல்ல போய் விட்டேன். வாத்தியார் வந்து ஒரு இங்கிலீஷ் பேசுறவர், தமிழ் தெரியாதவர். இவர் சொன்னாரா என் பிள்ளைக்கு 4 இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்து கொடுங்க, தமிழ் மட்டும்தான் பேசுறான், தமிழை தவிர எதுவும் தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. வாத்தியார் தெரிஞ்சா பிள்ளை கத்துக்கணும், ஆனா அவர் இங்கிலீஷ் பேசுறவர் பியூர் தமிழ் பேசுறாராம். ஏன்? இவன் போனவன் கத்துக்க போலங்க, ஆனா பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூல் போகுது, ஆனா அந்த கல்வியை கத்துக்க தான் போகுது அப்படிங்கறது நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை சகோதரிகளே, சிந்தனை எல்லாம் வேற. எல்லாருடைய குழந்தைகளையும் குற்றம் சொல்லவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பயன் தராத இந்த கல்வியை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிடுங்கப்பா. இது மட்டுமா? ஒரு வாத்தியார்ட்ட ஒரு மாணவன் கேள்வி கேட்கிறான். எப்படி கேள்வி கேட்கிறான் தெரியுமா? பேசாதீங்கம்மா, பின்பு கேள்வி கேட்கப்படும் இன்ஷாஅல்லாஹ். என்ன தெரியுமா சொல்றான்? வாத்தியார் கேக்குற, வாத்தியாரை கூப்பிட்டு கேக்குறான், ஐயா இங்க வாங்க. யாரு? ஸ்கூல் வாத்தியார். என்னப்பா, என்ன தம்பி இவ்வளவு நாள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான். சரி சொல்ல, ரொம்ப கஷ்டமா கேட்க போறேன் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல வாத்தியார், ரொம்ப ஈஸியா கேட்க போறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்கிறான். அவன் சொல்றான் வாழைப்பழத்துக்கும் சீப்புக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறான். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? யார் அறிவாளின்னு பாப்போம். என்ன வித்தியாசம்? தெரிஞ்சவங்க சொல்ல வேணாம். என்ன வித்தியாசம்? உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு வேற என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் சொல்றான் சார் இது கூட தெரியாத உங்களுக்கு, சீப்பு தலைவாரும் வாழைப்பழம் கால வரும்ன்றான். படிக்கிறதுக்கு பிள்ளை எதுக்கு போது பாருங்க, வேற ஏதாவது ஒரு நோக்கத்தை பேசுவதற்காகவும் சிரிப்பதற்காகவும் தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து கூத்தடிப்பது இதுக்காக தான் போகுதே தவிர அந்த பயனுள்ள கல்வியை கற்பதற்காக குழந்தைங்க போல. இது மட்டும் இல்லையே சகோதரிகளே, இன்னும் ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். அதே சேலை கூப்பிட்டு கேட்கிறான், அதிர்ஷ்டம் இல்லாத ஊர் எதுன்னு கேட்கிறான். அந்த குழந்தை பதில் சொல்லுது என்ன தெரியுமா? ஆஹா எனக்கு தெரியல சார் சொல்றாரு அந்த பிள்ளை, எனக்கு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் இவ்வளவு நாள் பாடம் நடத்திருக்கீங்க, 20 வருஷம் கோச்சரா இருக்கீங்க, இதுக்கு கூட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலையே. அதுதான் சார் லக்னோ அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல லக்னா அதிர்ஷ்டமா, நோனா இல்லையா, அதிர்ஷ்டமே இல்லாத ஊரம். சுபஹானல்லாஹ், எப்படி யோசிக்கிறான் பாருங்க.
நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமைதான். நாம் ஒண்ணு பேசினா அது ஒண்ணு கேட்கும், ஆனா அதுக்கு நமக்கு பதில் சொல்ல இயலாது. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டது? ஸ்கூல்ல சகோதரிகளே. ஆனா உங்களுடைய குழந்தைக்கு பயனுள்ள கல்வியை தான் அப்படின்னு அல்லாஹ்வை நாம் என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கோமா? இல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுது பிக்க, நான் பாதுகாப்பு தேடுறேன். எதை விட்டு தெரியுமா? மீனல் இல்மி லா யன்ஃபா, பயன் தராத இந்த கல்வியை விட்டு. இறைவா உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்பேற்பட்ட ஒரு பிரார்த்தனை! இந்த பிரார்த்தனை நம்முடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் கூடாதா? நான் சொல்லி கொடுத்துருக்கோமா? நீ செய்யுமா, இந்த பிரார்த்தனையை செய், சொர்க்கம் போலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் கல்விக்காக, மார்க்க கல்விக்காக எவ்வளவு சொர்க்கங்கள் லேசாக்கப்படக்கூடிய வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யுமா. எவ்வளவோ நேரங்கள் இருக்குது. 12 மணி நேரம் சும்மா வீணாக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லை சகோதரிகளே. கற்றுக்கொள்வதற்கு நேரம் இல்லை நமக்கு. நம்ம பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து, நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ஃபஇன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். இதை மட்டும் அல்லாஹ் சொல்லல. வமை யக்ஃபிரு துனூப், பாவங்களை மன்னிக்கிறவன் யார் தெரியுமா? இல்லல்ல, அல்லாஹ்வை தவிர யாருப்பா? அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு யார்கிட்ட பிரார்த்தனை செய்றோம்? இங்க ஏத்தாப்ல அடங்கி இருக்காங்களே பாருங்களையா, இவர்கள்ட்ட போய் கையேந்துறோமேங்க. இவர் என்ன செய்ய போறாரு? சாதாரண ஒரு மனிதன் தான். இவர்கிட்ட போய் என்ன செய்றோம்? இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிள்ளையதா, என் பிள்ளை கஷ்டப்படுறாரு, என் பிள்ளைக்கு என்ன செய்ய, என்னுடைய பிள்ளையுடைய ரிஸ்க நீளமாக்கு, அவர்கிட்ட போய் துஆ செய்றோமே. அவர் நம்முடைய துஆக்களை காது கொடுத்து கேட்க போறாரா? இல்லை சகோதரிகளே. அவர்கிட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வை தவிர. எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னுடைய கஷ்டத்தை நீக்கு, அல்லாஹ்ட்ட கேளு. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்ன சுத்தி, அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஏன் அதை விட்டுட்டு உயர் இல்லாத அந்த மனிதன்கிட்ட போய் கேக்குறீங்க? பிரார்த்தனை செய்கின்றோமா? தொழுகைக்கு பின் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கண்ணீர் சிந்துகின்றோமா? இறைவா இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்க, இவ்வளவு படிப்பை கொடுத்திருக்க, இவ்வளவு அழகை கொடுத்திருக்க, இவ்வளவு அந்தஸ்தை கொடுத்திருக்க, கை கால எந்த ஒரு ஊனமும் இல்லாம கொடுத்திருக்க, படைத்த ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். சொல்லியிருக்கோமா? இல்லை சகோதரிகளே. நேரம் இல்லை அதுக்கெல்லாம். ஆனா வீண் கதை உட்கார்ந்து பேசுறோம், வெட்டி கதை பேசுறோம், நாள் ஃபுல்லா இன்னொருத்தரை பத்தி பிசாசு பேசுறோம், கஞ்சாடைகள் மூலம் பிறரை பத்தி விமர்சனம் செய்றோம். ஆஹாலா, முன்னாடி இருந்தா சிரிக்கிறது. பாவம் இல்லை, தப்பில்லை. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு அனாச்சாரங்கள்! நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில இன்னொருத்தவங்க சந்திப்பாங்க. யார் தெரியுமா? யார் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதரை ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்துல எல்லா மனிதர்களும் சந்திப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நீர் புகட்டுவாங்களாம். அந்த நீருக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால கொடுக்கப்படும். மலக்குமார்கள் நிப்பாங்க. நின்னுட்டு என்ன தெரியுமா செய்வாங்களா? விரட்டி விட்டுருவாங்க. சுவக்கன் தூரமா போனி கிடைக்காதே அப்படின்னு, அதாவது மலக்குமார்கள் விரட்டும் போது அல்லாஹ்வுடைய தூதர் பதப்படுத்தி சொல்லுவாங்களா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழராச்சே, என்னுடைய தோழராச்சே, ஏன் விரட்டுறீங்க? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாத புதித பிதாத்துகளை கொண்டுட்டு வந்தாங்க, பாவாடை கையெழுத்து சொன்னாங்க, கூட அத்தோடு எடுத்தாங்க, கந்தூரி விழால கொண்டாடிக்கிட்டாங்க, சுப்ஹானல்லாஹ், ஸலாத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க, இப்படி பல அனாச்சாரங்களை செஞ்சாங்க. அதனால என்ன செய்யல? தண்ணி குடிக்கல, விரட்டி விடுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுஹூக்கன், விரட்டி அடிங்க. சுப்ஹானல்லாஹ். கையேந்தலாமா சகோதரிகளே? எவ்வளவு பயான்களை கேட்போம், ஹதீஸ்களை காது கொடுத்து கேட்போம், ஆனா ஹந்திரின் வந்து அங்கதான் எல்லாரும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இல்ல என்ன தெரியுமா சொல்றது? ஹந்திரி கடைக்கு போயிட்டு வந்து அந்த சாமான வாங்க, எந்த நோக்கத்திற்காக அந்த கடை போடுறாங்க? எதற்காக? ஹந்திரியுடைய அந்த நோக்கத்திற்காக. அந்த பாவ அடங்கி இருக்காரு, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யணும். சும்மா நம்முடைய நோக்கம் என்ன? கூடுனா ஒரு கொடியேற்றிருக்காங்க, இன்னைக்கு இறக்குறாங்க, இதற்காக ஜாமா, அந்த ஜாமாக்களை வாங்கலாமா? ஹலாலான சம்பாத்தியமாது நாம் வாழ்கிறோமே, நம்முடைய இது போகுது. அல்லாஹ்ட்ட துஆ செய்ய கூடாது. இறைவா இந்த கபர்வன நீரை விட்டு என்ன காப்பாத்து இறைவா, இந்த அனாச்சாரங்களை நான் செய்ய கூடாது இறைவா. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கோம், செஞ்சதில்லை சகோதரர்களே. அது கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்
அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த துஆவே நமக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. எந்தெந்த நேரங்கள் சுப்ஹானல்லாஹ் கைபர் போரின் போது ஆமிர் பின் அக்ரஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க? கேள்வி கேட்கப்படும் பின்பு இன்ஷாஅல்லாஹ். ஆமிர் பின் அக்ரஹ் என்ன செய்றாங்க? கவிதை பாடுறாங்க. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க, ஆமிரே எங்களுக்காக நீங்க கவிதை பாடக்கூடாதா? எங்களுக்காக நீங்க கவிதை பாடக்கூடாதா? கவிதை பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபித்தோழர்கிட்ட சொல்லப்படும் போது அந்த நபித்தோழர் கவிதை பாடுறாரு. என்ன தெரியுமா? வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இல்லை என்றால் நாங்க என்ன செஞ்சிருப்போம்? சீரழிஞ்சிருப்போம், நேர்வழியில இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை பாடுறாங்க. அப்ப ரசூலா கேக்குறாங்க, யாரு பாது? யார் இந்த ஒட்டக ஓட்டி? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது மக்கள் பதில் சொல்றாங்க, ஆமீர் பின் அக்ரஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலா துஆ செய்றாங்க, இறைவா இவருக்கு நீ அருள் செய், இவருக்கு நீ கருணை காட்டு இறைவா அப்படின்னு ரசூலா துஆ செய்றாங்க. மக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவர் இன்னும் நீண்ட காலம் வாழக்கூடாதா? அவங்களுடைய துஆவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்க வஃபாத் ஆயிடுவாங்கன்னு ரசூலா துஆ செய்றாங்க. இவருடைய ரிஸ்க் முடிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு துஆ செய்றாங்க. அப்ப என்ன செய்றாங்க? மக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவர் நீண்ட காலம் வாழ்ந்திருக்க கூடாதா? எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆக்கள்ல சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் நிறைய பொருள் இருக்கு சகோதரிகளே. இது மட்டும் இல்ல, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா? சமீனா நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நான் கேட்டேன் என்ன தெரியுமா? ரஜுலு யக்ரவு ஃபில் மஸ்ஜிதி, ரஜுலு ஒரு மனிதர் இருந்தாரு, யக்ரவு என்ன செஞ்சாரா? குர்ஆன் ஓதுனாரு. ஃபில் மஸ்ஜித் மஸ்ஜிதில உட்கார்ந்து மதரசால உட்கார்ந்து ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், ரஹ்மத் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். ஏன் செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதுறாரு. அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் உள்ளத்தை தாக்குடுச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆஹா, இல்ல அல்லாஹ் இவ்வளவு அற்புதத்தை படைச்சிருக்கானே, இவ்வளவு சட்ட திட்டங்களை சொல்லியிருக்கானே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒண்ணுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. அதனால ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ரஹீமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும்பா. இன்னைக்கு நாம் துஆ செஞ்சிருக்கோமா? குர்ஆன் ஓதிட்டு இருந்தா என்ன செய்வோம்? எதுக்கு பேசாம கத்திட்டு இருக்க? சும்மா வாய் மூடு, மனசுக்குள்ள ஓதிக்கோ. இன்னைக்கு நம்முடைய நிலைமை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றா, யார் குர்ஆன் ஓதப்பட்டு செவிதாழ்த்தி கேட்கிறாங்களோ அவங்க வாய் மூடி இருங்க, ஆனா அவங்க அருள் செய்யப்படுவார்கள். நீ வாய் மூடி இருங்க, அதுக்கு என்ன ஓதுறாங்களோ அதை கேளுங்க. ஏன்? அல்லாஹ் பல சட்டத்திட்டங்களை சொல்றான், பல அத்தாட்சிகளை பத்தி பேசுறான். அவனுடைய வாக்கு எப்படி பொய்யா இருக்கும்? அதை கேட்கிறியா? வாய் மூடி இருப்பா. அப்படி இல்லையா ஓதுறவனுக்காவது துஆ செய்யி. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே, ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யட்டும்? ரஹ்மத் செய்யட்டும், அருள் புரியட்டும், அவன் மீது கருணை காட்டட்டும் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வை எப்படி துஆ செய்யணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும்? வலியுறுத்தி இறைவா நீ தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், அதாவது நமக்கு ஒரு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால், அல்லாஹ் எனக்கு நீ தரணும் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க, தான் வலியுறுத்தி கேளுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். துன்பத்தின் போதும் சரி, கஷ்டத்தின் போதும் சரி, நின்னுட்டு இருக்கும் போதும் சரி, அழகான ஒரு ட்ரெஸ் பார்க்கிறோம், அழகான ஒரு ஆள் இருக்காரு, இவங்களை பார்க்கும் போதெல்லாம் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழுங்க சகோதரிகளே. சொல்றதுனால என்ன வந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுனால என்ன வந்துச்சு? அல்லாஹ்வை புகழ போறோம். இதுல நாம என்ன செய்ய போறதில்ல, அந்த வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துவது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க துன்பத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுல ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா அல்லாஹ்வை உடனே என்ன செய்யுங்க? புகழுங்க. இந்த துஆக்களை ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அலீமுல் ஹக்கீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அஸீம். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு வாசகம். துஆக்களை நாம படிச்சிருக்கோமா? மனனம் செஞ்சிருக்கோமா? துஆக்களுடைய அர்த்தங்கள் தான் நமக்கு தெரியுமா? இல்லை சகோதரிகளே, இல்லை. ஏன்? எத்தனை வயசாச்சு? 40 வயசு, 50, 30, 32, இத்தனை வருஷமா அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை கொண்டு வச்சிருக்கான். அவனுடைய வசனங்கள் ஒன்று படிப்பதில்லை, ஒன்றை மனனம் செய்வதற்கு நேரம் இல்லை. நாட்களா போன் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, Facebookல உட்கார்ந்து கமெண்ட் பண்றதுக்கு நேரம் இருக்கிறது, வாட்ஸ்அப்ல வெட்டித்தனமாக பேசி அனுப்புவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனா ஒரு அத்தியாயத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் என்ன
சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? அவருடைய போதனைகளை செவிசாய்த்து இருக்கின்றோமா? ஹதீஸ்களை தான் புரட்டி இருக்கின்றோமா? இல்லை சகோதரிகளே, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நமக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரமும் எப்பயும் யாராவது வந்தாங்கனாலும் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க. ஆனா நாம என்ன, எதுக்காக அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும்? நமக்கு செய்யவே நேரம் இல்லை, இதுல அவனுக்கு வேற நான் செய்வேனா அப்படின்னு கேட்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஒரு மனிதர் சதக்கா பொருளை எடுத்துட்டு வராங்க. யார் அந்த பொருளை எடுத்துட்டு வந்தாலும், என்ன பொருள்? சதக்கா. தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன பொருள்? சதக்கா பொருள். இதை எடுத்துட்டு வராங்க. இதை எடுத்துட்டு வரும்போது யார் எடுத்துட்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வது வழக்கம். ஆனா அதாவது என்ன துஆ செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, இறைவா இவருக்கு நீ அருள் புரி இறைவா அப்படின்னு துஆ செய்வாங்க. ஆனா ஒரு தடவை யார் வரா அப்படின்னா அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்படி வந்து சதக்கா பொருள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்பங்க கூட துஆ செய்றாங்க. என்ன தெரியுமா? ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா. சுப்ஹானல்லாஹ். தேவா அபி அவுஃபாவுடைய குடும்பத்தாருக்கு, அவருக்கு மட்டும் இல்லை இறைவா, அபி அவுஃபாவுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் செய், அவர் மீது கருணை காட்டு இறைவா. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாம் துஆ செய்வோமா? நம்முடைய குழந்தை எதுலயாவது ஒரு முதலிடமோ அல்லது இரண்டாவது இடமோ வந்தா என்ன செய்வோம்? ஏன் இத்தனை மாதிரி குறைஞ்சிருக்கு, ஏன் இவ்வளவு லோவா இருக்கு? ஆனா அந்த பிரார்த்தனைங்கிறது நம்மள்ட்ட கிடையாது. அழகா ஒரு பிள்ளை அருமையா ஏதோ ஒரு ஸ்பீச்ல கலந்துருக்கு, பயான் உரை நிகழ்த்திருக்கு, அல்ல குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கு, பட்டம் தாரியா இருக்கு, ஏதோ ஒரு இதுல உங்களுடைய குழந்தை முதலிடம் செஞ்சா என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எவ்வளவு பெரிய அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய ஒரு பேச்சாற்றலை கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய கிராக்கருடைய வாய்ஸை கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சொல்லிருக்கோமா? ஒரு ரெண்டு நேரம் தவிர பாக்கி நேரம் நம்முடைய வாயில வருது. அப்படியா? சரி சரி, அடுத்த தடவை நீ தான் வரணும், இதுதான் நம்முடைய வாயில வருதே தவிர அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்றது இல்ல சகோதரிகளே. மறந்துடுறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறந்துடுறோம். அல்லாஹ் அதிசய படைப்பு படைச்சிருக்கான். அத்தனை படைப்புகளை பார்க்கிறோம். பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமா சொல்லிருக்கோமா? ஒரு இடங்கள்ல சொல்லிருக்கலாமே தவிர நாம மறந்துடுறோம். அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திப்பதில்லை, அல்லாஹ்வை புகழ்வதில்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாய் கூட சுப்ஹானல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. மரண தருவாயில சக்கராத் ஹால்ல உயிர் ஓடிட்டு இருக்க ரசூலுல்லாஹ்க்கு அப்ப கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நெஞ்சி மேல படுத்துட்டு சொல்றாங்க, அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் ஆலா, இறைவா என்ன உயர்ந்த தோழனோடு உயர்ந்த நண்பனோடு என்னை சேர்ப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பிரார்த்தனை நாம் செய்கின்றோமா? இறைவா எனக்கு சொர்க்கத்தை தா அப்படிங்கிறது மட்டும் பிரார்த்தனை இல்லை சகோதரிகளே. இறைவா என்ன உயர்ந்த நண்பனோடு அபூபக்கர் சித்திக் இருக்காங்க, அண்ணல் பெருமானார் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, உஸ்மான் இருக்காங்க, இப்படிப்பட்ட உயர்ந்த தோழனோடு என்னை சேர்ப்பாயாக இறைவா. என்னைக்காவது துஆ செஞ்சிருக்கோமா சகோதரிகளே? இன்னைக்காவது துஆ செஞ்சிருக்கோமா? செஞ்சிருக்கீங்களா? நான் இப்படி துஆ செஞ்சிருக்கேன் இல்ல. ஏன்? இதை கேட்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்முடைய வேலைகள் பார்ப்பதற்கு தான் நேரம் சரியாக இருக்கு. சில சகோதரிகள்ட்ட என்ன சுபு மட்டும் துஆ செய்யலையா நீங்க அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? காலையில இருந்து கரெக்டா டியூட்டி இருக்கும், 9-10 மணிக்கு மேல தான் நாங்க ஃப்ரீ ஆவோம், அதுக்கு மேல தான் துஆ செய்வோம், தொழுத பிறகு செய்வது இல்லை, ஏன் அலட்சியப்படுத்துறோம். ஆனா அந்த 10க்கு பிறகு வஃபாத் ஆகிவிட்டால், நம்முடைய உயிர் அல்லாஹ்விடம் போயிடுச்சுனா, தௌபாவுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விடுச்சுனா, சுப்ஹானல்லாஹ், இருக்கிற டைம்ல உடனே செஞ்சிடணும் சகோதரிகளே. இன்னைக்கு தர்மம் செய்யணும்னு நினைச்சோமா உடனே செஞ்சிடணும். ஏன்? காலம் அப்படி இருக்கு. எங்க இருந்தாலும் வஃபாத் ஆயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க, நல்லா இருந்தாங்க, இவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. கேட்கக்கூடிய துஆக்களை இப்பவே கேட்குங்க. அசருக்கு பாத்துக்கலாம், மஹரிபுக்கு பாத்துக்கலாம், இஸ்ஸாவுக்கு பாத்துக்கலாம் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு துஆ, தூங்குறதிலிருந்து தூங்க போறதிலிருந்து தூங்கி எந்திரிக்கிற வரையும் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன துஆக்களை எல்லாம் மனுஷன் என்னென்ன செயல்கள் செய்யறானோ அத்தனை துஆ. கோபரியா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி விரட்டப்பட்ட ஷைத்தானிட்ட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுறோம்பா. சொல்றோமா?
ஒரு சிலர் சொல்றோமே தவிர வாயில வரது இல்லை. டென்ஷன்ல வார்த்தைகளை கொட்டிடுறது, அடுத்தவர்களுடைய மனசை புண்படுத்திடுறது, இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனா விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேவை சொல்றது இல்லை சகோதரிகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண் குழந்தை எடுத்து வரப்படுது, நாம இன்னைக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ், அதோட முடிச்சிடுவோம். அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த புள்ள கொண்டு வரப்படுது, ரசூலுல்லாஹ்வுடைய நீண்ட ஆயுளுக்காக துஆ செய்றாங்க. இறைவா இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் கொடு இறைவா. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ? அது மட்டுமா பிரார்த்தனை செஞ்சாங்க? இறைவா கஞ்சத்தனம், கோழைத்தனம், தள்ளாத வயது, முதுமைத்தனத்தை நான் எட்டிடுவேன். அதாவது கபருடைய வேதனை. என்ன சிரிப்பு? கபருடைய வேதனை. இதை விட்டு என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் பாதுகாப்பு தேடுறது இதுதான் சகோதரிகளே. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? யாபு கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், உள்ளம் யார் கையில இருக்கு? நம்ம கையிலயா? நான் சொல்றதை நீங்க கேட்கலாம், ஓரளவு கேட்பீங்க. ஆனா உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் சொல்றா யாவு கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, ஷப்பித் கல்பி அலா தீன். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய உள்ளத்துல உன்னுடைய மார்க்கத்துல நிலை பெற செய்ய அல்லாஹ். என்ன செஞ்சிராத, வழி தவறு செஞ்சிராத. இன்னைக்கு உள்ளங்கள் என்ன செய்யுது? அல்லாஹ் கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்றோம்? என்ன செய்றோம்? உள்ளத்தை எனக்கு இந்த மார்க்கத்துல நிலை பெற செய்யறாளான்னு அல்லாஹ்ட்ட நாம கேக்குறோம். ஆனா இந்த உள்ளத்தை வச்சு என்ன செய்றோம்? ஆஹா, இங்க சோர் போட்டா இங்க போலாம், மாலை போட்டு கல்யாணத்துக்கு அங்க போலாம். ஏன் இந்த துஆவை யாரும் பயன்படுத்துறது கேட்கறது இல்ல? காதோடு கேட்கிறோமே தவிர அலட்சியப்படுத்துகின்றோம் சகோதரிகளே. மாலை போட்டு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? இன்னும் போயிட்டு இருக்கிறது யாரு? எதுக்கு போவோம்? போறது இல்லைங்கிறது வேற பிரச்சனை. நான் போறேன். இத்தனை உபதேசங்களும் கேட்டும் கூட இருந்ததில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாமு கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, ஷப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்துல நிலை பெற செய்ய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது மட்டுமா துஆ? சுப்ஹானல்லாஹ். ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ்க்கு. என்ன தெரியுமா? ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் இதுதான் சரியான வழி, இதுதான் மார்க்கம், இதுதான் தீன், இதுதான் இஸ்லாம்னு தெரிஞ்ச பிறகு என்ன தடம் புரள செஞ்சிராதடா அல்லாஹ். இந்த பாரக்கவலியாட போய் கையேந்து வச்சிராதே நீ. என்னுடைய கஷ்டங்களை அவர்கிட்ட முறையில வச்சிராதே அல்லாஹ். எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, என்னுடைய கஷ்டங்களை நீ நீக்குடா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கோமா சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கேட்டு, ஹதீஸ்களை கேட்டு உள்ளங்கள்ல பயம் வருவதில்லை, பிரார்த்தனை செய்வதில்லை. யாருக்கோ சொல்றாங்க, கேலித்தனமா நடிச்சுக்கிறது, கிண்டல்தனமா நடிச்சுக்கிறது, அவங்க பாட்டுல கட்டுறது, நாம பாட்டுல என்ன செய்வோம்? நம்ம வேலையை பார்ப்போம். சிலர் எழுப்பி கேள்வி கேட்டோம்னா தான் தெரியும் யாருடைய நினைப்பு எங்கெங்க ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லாத உங்கள்கிட்ட மைக்க கொடுத்து நான் என்னென்ன பேசணும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? திரும்ப அதை பேசி காமிக்கணும். நான் என்ன தலைப்புல பயான் பேசணும் அதே தலைப்புல நீங்க பேசி காமிங்க. இப்ப கையில கொடுப்பேன். யாருடைய உள்ளம் இங்க இல்லைங்கிறது அல்லாஹ் அறிஞ்சவன். என்ன செய்றீங்க? பராக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, யாரு என்ன பண்றாங்கறத பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பேச்சுகள் இங்க நடக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட துஆக்களை செஞ்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலும் பகலிலும் பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வாங்க. இறைவனை மன்னிச்சிடு இறைவா. யாருன்னு அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. எத்தனை தடவை தேடுறீங்க? கோழி குத்துற மாதிரி தொழுது எந்திரிக்கிறீங்க, ருக்குகளை சஜ்தாவை ஒழுங்கா செய்யறது இல்ல, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதில்லை. ஒரு நாளைக்கு 5 தடவை தவிர வேற எத்தனை தடவை நாம பிரார்த்தனை செய்றோம்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய
மனிதன் ஹராமான உணவும் ஹராமான ஆடை அணிஞ்சிருக்கான் இல்லையா, அவன் கேட்கிற துஆக்கள் கபூலாக்கப்படாது. என்ன ஹராம் அப்படின்னு கேட்போம். என்ன ஹலாலான முறையில தான் ஆடை அணிஞ்சிருக்கோம், ஹலாலான முறையில தான் உணவு சாப்பிட்டு இருக்கோம், எப்படி நம்முடைய துஆக்கள் கபூலாகாது கேள்வி கேட்கலாம். ஆனா ஹராமான ஆடை ஹராமான உணவு என்ன தெரியுமா, தன்னுடைய கணவனோ வாப்பாவோ அதாவது வட்டி காசுல வாங்கி விட்டுட்டு இஸ்லாத்துக்கு முரணான வியாபாரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நாம சாப்பிட்டுட்டோம் உடுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நேரத்துல உங்களுடைய துஆக்கள் கபூலாகாது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி கேட்காதீங்க, ஹலாலான நிலையில கேளுங்க. எதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட முறையிடுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. இறைவா ஃபக்ஃபிர்லி, நீ என்ன மன்னிச்சிடு இறைவா. எவ்வளவு பாவங்கள் செய்றோம் ஒரு நாளைக்கு. சினிமா பாட்டுகளை கேட்கிறோம், அசிங்கமா கூத்தாடி ஆடுறா, அவளுடைய ஆடலை பாடலை பார்த்து நீங்க மயங்கி இருக்கோம் சகோதரிகளே. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அருமையா ட்ரெஸ் போட்டுருக்கா, அருமையான கதை. சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க, 5 மணிக்கு நாடகம்னா அந்த 5 மணிக்கு வீட்ல இருக்கணும். ஏன் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனா இதே ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்களை இத்தனை மணி நான் ஓதிட்டு இருந்தப்பா, அத்தனை மணிக்கு நான் ஓதணும். யாராவது போவீங்களா? யாராவது போவீங்களா? இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு டிவில மிஸ் ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்து யூடியூப்ல போட்டு பாக்குறாங்க. ஆஹா என்னாச்சுன்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, கொலை பண்ண வந்தாரே. சுப்ஹானல்லாஹ், அழியக்கூடிய உலகம் சகோதரிகளே. உலகம் நம்மள அப்படியே மயக்கி வச்சிருக்கு, பார்க்கிறதுல அழகா தெரியும். ஆனா ரசூலா சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, அழுவி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அதாவது ரசூலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை பார்த்து ரசூலா சொல்றாங்க, கைஃப யுஃப்லிஹுல் கௌம், இந்த கூட்டம் எப்படி உருப்படும்? ரசூலாவுடைய பல் உடைக்கப்பட்ட போது ரசூலா கேக்குறாங்க, இந்த கூட்டம் எப்படிப்பா உருப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் பதிலடி கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன தெரியுமா சொல்றான், இத சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஏன் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இறைவா இந்த கூட்டம் எப்படி உருப்படும், என்னுடைய பல் உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நபியே இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நீ இதை சொல்லாதே. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கப்படுறாங்க இந்த இடத்துல. இது மட்டுமா சகோதரிகளே? இல்ல, அதாவது பத்ர் போர்க்களத்திலே எதிரிகள் எல்லாம் வெட்டி வீழ்த்தின பிறகு அந்த என்ன செய்றாங்க, கிணத்துல போய் போட்டுருவாங்க. போட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மனசு கேட்காம, அந்த குறைஷிகள்ட்ட மனசு கேட்காம அங்க போய் நின்று துஆ செய்வாங்க. யார் தெரியுமா? அபூ ஜஹல், உக்பா, அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க. இருக்கும்போது ரசூலா துஆ செய்வாங்க, அதாவது நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காதே, நரகத்துக்கு போயிருக்க மாட்டீங்களே. யாரை பார்த்து? அபூ ஜஹல், உக்பா போன்ற பல குறைஷிகர்கள், பல காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் அங்க கொல்லப்பட்டு குவிக்கப்பட்ட அந்த கிணறுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருந்தா உங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காதே, உங்களை அல்லாஹ் வேதனை செஞ்சிருக்க மாட்டானே, நரகத்துல போட்டிருக்க மாட்டானே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அழுதாங்க சகோதரிகளே. எதற்காக? அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி இருக்கும், நாளை மறுமையில நரகம் எப்படி இருக்கும்ங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சும் கூட, உபதேசங்களை கேட்டும் கூட அதை பயன்படுத்துவதில்லையே, அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதில்லையே, படுத்துவதற்கு நேரம் இல்லையே. எத்தனை சகோதரிகள் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்திட்டு இருக்கமா, என்னுடைய கஷ்டங்களை அல்லாஹ்ட்ட முறையிடுறமா, சொல்லலாம். 5 தடவை செய்வீங்களா? துஹாவோட சேர்த்து 6 வச்சுப்போம். பாக்கி நேரம் எல்லாம் என்ன செய்யும்? பாக்கி நேரம் எல்லாம் ஒண்ணு டிவி ஓடும், இல்ல என்ன செய்யும், பாட்டு ஓடும். அப்படி இல்ல அப்படின்னா ஹெட்செட்ல போட்டு யூடியூப்ல ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. வெட்டித்தனமா நேரத்தை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்ய கூடாதா? 2 குர்ஆன் வசனங்களை ஒரு நாளைக்கு மனனம் செய்ய கூடாதா? சில சகோதரிகளை மனனம் செய்ய வாழ்நாள் முன்னாலச்சும் கூட பின்தங்குவதற்கு காரணம் என்ன? படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்ல சகோதரிகளே. வாங்க பரவாயில்ல, குர்ஆன் ஹதீஸ்களை சொல்லி தரலாம். ஒரு நாளைக்கு இத்தனை சூரங்களை மனனம் செய்யுங்க, பெரிய கஷ்டம் இல்லையே. குடும்ப ஸ்திரீகளாவே இருந்துட்டு போங்க. அல்லாஹ் படைச்சிருக்கானே சகோதரிகளே, படைச்சவனுக்கு எப்படி நன்றி செலுத்த போறோம்? அல்ஹம்துலில்லாஹ், மாஷாஅல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில இந்த இதை பயன்படுத்திக்கங்க. இது மட்டுமா, ரசூலா பாத்ரூம் போகும்போது கழிவறைக்குள் செல்லும் போது கூட துஆ செஞ்சிருக்காங்க. என்ன
துவா அது வெளியே வரும்போது சொன்னது வெளியே வரும்போது உள்ள போகும்போது இறைவா ஆண் பெண் சைத்தானை விட்டு உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் இறைவா. யாராவது செய்வோமா? செய்ய மறந்துடுவேன். 1-2 பேர் செய்யலாமே தவிர வெளியே வர்றப்ப குப்ரான கேட்கறது ஞாபகம் இருக்கும், உள்ள போறப்ப தெரியாது. ஏன் அர்ஜென்ட்ப்பா எப்படி செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க? புகழ்ந்துகிட்டே அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சிட்டே இருந்தாங்க. தாடி நனைற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுந்திருக்காங்க. இறைவா என் பாவத்தை மன்னிச்சிடு இறைவா. நாம கேக்குறோமா? பகுப்பில் இறைவா என்ன மன்னிச்சிடு. கடைசியாக ஒரு வசனங்களை நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த துஆ என்ன தெரியுமா? யாமு கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, ஷப்பின் கல்வி அலாதீனி, இந்த மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை நிலைபெற செய்க அல்லாஹ், தடுமாற செஞ்சிராதே. இது மட்டுமா கேட்டாங்க? ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸீ குலூபனா பஅத இத ஹதைதனா, நேர்வழி இதுதான் காட்டிய பிறகு என்னுடைய உள்ளத்தை தடுமாற செஞ்சிராதே அல்லாஹ், மரணம் வரையும் என்னை என்ன செய்ய இந்த மார்க்கத்திலே நிலைபெற செய்க அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு துஆ சகோதரிகளே. இந்த துஆக்களை மனனம் செய்து இறைவனிடம் மன்றாடி கையேந்தி இறைவா நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. நாம் இன்னைக்கு எத்தனை பாவங்கள் செஞ்சிருப்போம், யார் யாரெல்லாம் முகக்கடு கடித்திருப்போம், விசாரிகள் பேசியிருப்போம், பின்னாடி விட்டு முன்னாடி பேசியிருப்போம், எவ்வளவோ செஞ்சிருப்போம். இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு இறைவா. அல்லாஹ்ட்ட மன்றாடி கையேந்துங்கள் சகோதரிகளே. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்று கூறிய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஸ்கிரீன் லைட்டா இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே கேள்வி கேட்கலாமா? அரை மணி நேரம் தாலாட்டு படியாச்சு. ரூம்ல இருக்கிறவங்க வெளியில வந்துருங்க. வெளியில இப்படி வாங்க. சவத்துக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க நவந்து வாங்க. இப்படி வந்துருங்க. வெளியே வந்துருங்க. யார் யார் இப்ப தூங்குனது, யார் யார் முடிச்சிட்டு இருந்தது, யார் யார் சிந்தனை எங்க ஓடுச்சு இப்ப கண்டுபிடிச்சிருவோம். யாரு பதில் சொல்லலையோ மைக்க கையில கொடுத்து நீங்க பேசுங்க. இன்னொரு அரை மணி நேரம் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ரசூலுடைய பேச்சு எப்படி இருந்துச்சுமா? ரசூலுடைய பேச்சு நல்லபடியா இருந்துச்சா? யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லக்கூடாது. கேட்கிறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. நல்லபடியா ரசூலுடைய பேச்சு நல்லபடியா இருந்துச்சா? நான் அதை கேட்கலையே. ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸ் சொன்னேன். அந்த ஹதீஸை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு எப்படி இருக்கும்? உள்ளவங்கள பதில் சொல்லுங்க. பர்தா போட்டுருக்காங்களா? பயந்துருந்தா தான் கேள்வி கேட்பா. வெளியில வந்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். எல்லாரும் என்னடா இது கேள்வி கேட்டுவாலோ, நம்ம தூங்கிட்டு இருந்தோம் 1/2 மணி நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா. சுஃபியானுமா, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? நீ சொல்லுங்க. கொஞ்சமா பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சமா பேசினாலும் நிறைய பொருள் இருக்காங்க. பேசின பிறகு ஆமாக்க கூடாது. அதுக்கு முன்பே பதில் சொல்லணும். சரி
கௌசர். மாஷா அல்லாஹ். கேக்குறா மட்டும் பதில். கைபர் போர்ல கவிதை பாடின நபி தோழர் யாருமா? நீங்க தான். இல்ல மைக்க கொடுத்துடலாமா? 1 2 3 பேர்ட்ட அரை மணி நேரம் பேசட்டும். நீங்க ஆமீர் 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 பின் आमिर बिन अक्रह. எப்படிமா பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ்ட்ட? நீங்க ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சதா நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும்? இல்ல நாம எப்படி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும்? அல்லாஹ்ட்ட வந்து நீ கொடுக்கணும், கண்டிப்பான முறையில நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி கேட்கணும் அல்லாஹ்ட்ட. நீ இதை செய்யற அல்லாஹ் செஞ்சிட்டா நீ எனக்கு ஆகணும்னு சொல்லணும். நீ செய்யுங்கிறத நம்ம கேட்க கூடாது. ஏன் நம்ம படைச்சவன்ட்ட கேக்குறோம், வலியுறுத்தி கேட்கணும் நம்ம. நீ சொல்லுங்கம்மா. சதக்கா பொருளை கொடுத்த நபி தோழர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சதக்கா பொருளை கொடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க இல்லையா? அவர் பேர் தெரியல. பேர் பேசலாமா? 4. நீங்க சொல்லுங்க. பேர் ஞாபகம் இல்ல, குடும்பத்துக்காகவும் துஆ செஞ்சாரு. சரி, பேர் ஞாபகம் இல்ல. அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. இல்ல பேர் முன்னாடி அலி நக்கல நீங்க தான். தெரியல. நீங்கம்மா தெரியல. மேல் நம்பர் இல்ல, நீங்க ஃபாஸ்ட் சொல்லுங்க. அபு அலி அவுஃபா. அலி அவுஃபா. அபி அலி அவுஃபா. இல்ல அபி அவுஃபா. மாஷா அல்லாஹ். மரண தருவாயிலே அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச துஆ. நீங்க சொல்லுங்கம்மா. தெரியல. நீங்க சொல்லுங்க. கடைசி தெரியல. மேல சிரிக்கலாமா? நீங்க சொல்லுங்க. தெரியல. எல்லாரும் தெரியாத எல்லாரும் பயன் பேசணும். என்னோட தோழர்கள் கூட என்ன செய்யல. காதுல யார் படம் வரைஞ்சது? சிறந்த தோழர்கள் கூட என்ன செய்யல. சரியில்ல. மாஷா அல்லாஹ். சிறந்த உயர்ந்த நண்பரோடு என்ன செய்யி? அந்த மாதிரி உயர்ந்த நண்பரோடு என்ன செய்யடா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. சரி, எந்த குழந்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர கூட அந்த குழந்தைக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அது என்ன குழந்தை? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? மாஷா அல்லாஹ். கூட்டத்தோட கவிதா போறீங்க. தனியா கேட்டா பதில் வராது. அது வருது. படபடப்பு இல்ல, மறந்துடுது. இதேதான் எல்லாரும் பதில் சொல்றது இதேதான். வீட்டுல சொல்லியே கூட்டிடுறோம். பயான்ல கேள்வி மட்டும் கேட்காதீங்க, பயமா இருக்கு. கேள்விக்கு பதில் சொல்றது கேள்வி கேட்டா மட்டும்தான் வாயிலிருந்து நீங்க என்ன பதில் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. யாரும் அறிவாளிகள் இல்லை, நான் உட்பட. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாது. எல்லாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. நீங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் தெரிஞ்சவங்க ஆள் கிடையாது. யாருக்குமே தெரியாது. நாம பதில் சொன்ன பிறகுதான் ஓஹோ இந்த அளவு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பதிலே தெரியாது நம்ம சொன்னோம் அப்படின்னா கடைசி வரையும் தெரியாம போயிடும், விளங்காம போயிடும். அதனால தப்பா இருந்தாலும் பதில் சொல்லுங்க. உங்களை யாரும் அடிக்க போறது இல்ல, விமர்சனம் செய்ய போறது இல்ல, இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களை கேலி செய்ய போறது இல்ல. ஏன்னா யாருக்கும் எந்த ஒரு பதிலும் தெரியாது. அதான் உண்மை. கேட்கறத வச்சுதான் பதில் சொல்றோம். அதானே எல்லாம் தெரிஞ்சு வரும். இல்ல யாருக்கும் பேர் தெரியாது, படிச்ச பிறகுதான் இன்னாலோ அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, உள்ளங்கள் சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச துஆ என்னமா? கடைசியா சொல்லி முடிச்சதும் அதான் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இன்னொரு துஆ ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நீங்க சொல்லுங்க. ரப்பனா லா துஸீ குலூபனா. தெரியல. நீங்க சொல்லுங்க. பின்னாடி நீங்க சொல்லுங்க. தெரியல. நீங்க சொல்லுங்கம்மா. தெரியல. நீங்க நேர்வை காட்டிய பிறகு உள்ளத்தை என்ன செஞ்சுறாங்க? தடம்புரல செய்துவிடாது. அவனுடைய இதுல அவனுடைய 2 விரலுக்குள்ள அவனுடைய பல்பை வச்சுக்கோ. கல்விக்காக அல்லாஹ்வுடைய தூதர் செய்த துஆ என்னமா? ஆரம்பமே சொன்னோம். இந்த கல்வி என்ன செய்யாது? நிலைக்காது அப்படின்னு. இல்ல, இன்னொன்னு பயனுள்ள கல்வியை தருவாய். மாஷா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, எனக்கு மறக்க முடியாத சம்பவமே அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான்.
அழுது துவா கேட்கணும். மாஷா அல்லாஹ். ஒரு ஆளை தவிர யாரும் வாய் திறக்கிறது இல்ல. 70 அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை முறைமா பாவமன்னிப்பு இருக்காங்க? 70 முறை. மாஷா அல்லாஹ். தப்பா இருந்தாலும் தெரியாதனால உளறிடுறது. எப்ப துவா கபூலாக்கப்படாது? எந்த நிலையிலே? ஹராமான ஆடை பத்ர் போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பார்த்து என்ன துவா செஞ்சாங்க? அபு ஜஹீலை பார்த்து அபூ குறைஷிகளை பார்த்து கிணத்துல கிணத்துல போடப்பட்டவங்க போய் துவா செஞ்சாங்க. அவங்கள்ட்ட போய் செஞ்சாங்களா? என்னையும் அல்லாஹ்வுடைய நேரையும் நீங்க எடுத்துட்டா வந்து இது வழி தவறி இருக்க மாட்டீங்க. வழிகெட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த பாறை கவுளியாட்ட கையேந்தலாமா கடைசி? ஏந்தலாமா? அதான் போயிட்டு அது இல்ல இல்ல. ஏந்தலாமா? ஏந்தக்கூடாது. தெரியாத இல்ல எந்த அவுலியாக்களாலையும் போய் ஏந்தக்கூடாது. அல்லாஹ் வச்சாரு. இல்ல இப்ப தெரிஞ்சு பழசு. போயிட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஏன்னா ஆலிம்களோட பயந்துட்டு சரி போயிடலாம் செஞ்சிடலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டனால இந்த வழி இல்லாம இந்த செய்தியை சொல்ல வரும். பிரச்சனை இல்ல. ஆனா அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கையேந்தனே தவிர யார்ட்டையும் நம்ம கேட்க கூடாது. சரியா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.